So welcomes to Yogi's lecture. So in this session we will discuss about the electric field intensity of the line charge. So before going to electric field intensity of the line charge, we will discuss about the basic concepts of electric charge. So first of all we go for the Coulomb's law. So the force between two very small objects separated by a distance which is large compared to their size is proportional to the charge on each and inversely proportional to the square of the distance between them. So otherwise the Coulomb's law also defined as the force of attraction or a repulsion between the 2 point charges directly proportional to the product of the two charge and inversely proportional to the square of the distance between them. So F is directly proportional to Q1 and Q2 divided by R square. So in the F ங்கிறது வந்து பார்த்தோம்னா force of interaction between the 2 point charges. இங்கே வந்து இந்த 2 point charges அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா Q1ம் Q2வையும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆறுங்கிறது இந்த Q1ம் Q2ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த Q1ம் Q2ம் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 6. ஸோ இதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 separated by the distance and epsilon is nothing but the permittivity of the medium. So then F is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon R square newtons. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூலும்ஸ் லா ஸ்டேட் பண்ணது. ஸோ இந்த கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி is defined as the electric force per unit charge. So E which is equal to F divided by Q. ஸோ Fஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அண்ட் தென் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை அக்கார்டிங் டு த கூலும்ஸ் லா நம்ம வந்து எஃப்ஐ இப்படியும் டிஸ்கிரைப் பண்ணலாம். Q இன்ட்டு Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த எஃப்ஓட வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது. Q1 Q2வை நம்ம என்ன எழுதியிருக்கோம், Qன்னு எழுதியிருக்கோம். ஸோ Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த Q ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. ஸோ நவ் we can get the electric field intensity which is equal to Q divided by 2 pi epsilon R square volt per meter. ஸோ இது electric field intensity. ஸோ from this இப்போது நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து லைன் சார்ஜுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். So electric field intensity due to line charge distribution. So consider a uniformly charged line of length capital L whose charge density is rho L coulomb per meter. Consider a small element dl at a distance L. So from one end of the charge line as shown in figure, let P be any point at a distance R from the element dl. ஸோ இந்த டயக்ராம் தான் இப்போது மேலே சொல்லியிருந்தது. ஸோ ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கேபிட்டல் எல். ஸோ இன்டர்மீடியட் பாயிண்ட்டு, ஸோ இந்த பாயிண்ட் பியிலேருந்து எடுத்துக்க லைன் ஆக்சிஸ் எக்ஸு. ஸோ இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸோட லென்த்து ஸ்மால் எல்லு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எல்லு. அண்ட் தென் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா 1 அண்ட் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா 2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த பொசிஷன் இந்த பொசிஷன், ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிள் தீட்டா. ஸோ அண்ட் த பாயிண்ட் ஜாயினிங் த ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஸோ இங்கே வந்து 6. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு கோஆர்டினேட்ஸ், அதாவது டிஇ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸோ எக்ஸோட பாயிண்ட்டுக்கும் ஒய்யோட பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸு கண்டுபிடிக்கும் போது விச் இஸ் ஈக்குவல் டு டிஇஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டிஇ சைன் தீட்டா அண்ட் ஒய்யோட பார்ட்ஸில் டிஇஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டிஇ காஸ் தீட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் பி
due to the charge element rho L dl is given by dE which is equal to rho L dl divided by 4 pi epsilon r square. இங்கே ஈங்கிறது பார்த்தோம்னா rho L into L divided by 4 pi epsilon r square. The x and y components of the electric field is, so we already discussed in the figure, dEx which is equal to dE sin theta and dEy is equal to dE cos theta. Right, find Ex and Ey. X ஓட காம்பனன்ட் y ஓட காம்பனன்ட் தனியாக பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு dEx கண்டுபிடிக்கிறோம். dEx which is equal to rho L dl sin theta divided by 4 pi epsilon r square. So from the figure, so இந்த லென்த் வந்து பார்த்தோம்னா x minus L, இங்கே theta, ஸோ இது வந்து angle small distance dl and here h and then r, so at a point P. So from that figure, cot theta which is equal to x minus L divided by h. So x minus L is equal to h cot theta. So and then we have a sin theta which is equal to h divided by r, and then r வந்து எப்படி எழுதலாம்னா h divided by sin theta ன்னு எழுதலாம். r is equal to h cosecant theta. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எல் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எல் டிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்டு டி தீட்டா. ஸோ டிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு ஹச் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் டிஎல் அண்ட் ஆர் இன் equation dEx. So dEx equation la நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ dEx which is equal to rho L into h cosecant square theta d theta sin theta divided by 4 pi epsilon h cosecant square theta the whole square. So dEx which is equal to rho L sin theta d theta 4 pi epsilon h. So the electric field intensity Ex due to the entire length of line charge is given by, so Ex which is equal to integral alpha 1 to pi minus alpha 2 rho L sin theta d theta divided by 4 pi epsilon h. So rho L divided by 4 pi epsilon h காமனாக கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துகிறோம். alpha 1 minus alpha 2 sin theta d theta. ஸோ இந்த rho L divided by 4 pi epsilon h நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த காஸ் தீட்டா ஆல்ஃபா 1 பை மைனஸ் ஆல்ஃபா 2ங்கிற லிமிட்டை இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ Ex which is equal to rho L divided by 4 pi epsilon h. So cos alpha upper limit, lower limit. So rho L divided by 4 pi epsilon h 2 cos alpha. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவை 2 காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அது மாதிரி இங்கே வந்திருக்கு. Similarly, we want to calculate the y component E. So dEy which is equal to rho L 4 pi epsilon h cos theta d theta. So இதில் வந்து again rho L divided by 4 pi epsilon h constant உள்ள எடுத்துறோம். Integral alpha 1 minus alpha 1 to pi minus alpha 2 cos theta d theta. So cos theta integral பண்ணால் sin theta. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ rho L divided by 4 pi epsilon h into sin alpha 2 minus sin alpha 1. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு டார்கெட் எடுக்கிறோம். அது கேஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் த பாயிண்ட் P is at a bisector of a line, then alpha 1 is equal to alpha 2 is equal to alpha. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா Ey வந்து 0 வரும், E becomes a Ex. So E which is equal to rho L divided by 2 pi epsilon h cos alpha அப்படின்னு வரும். அதே மாதிரி கேஸ் 2 எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இஃப் த லைன் இஸ் இன்ஃபைனைட்லி லாங் தென் ஆல்ஃபா இஸ் equal to 0. ஸோ ஆல்ஃபா 0 அப்படின்னா Ey is equal to 0, E becomes Ex. ஸோ E is equal to rho L divided by 2 pi epsilon h. ஸோ இங்கே காஸ் ஆல்ஃபாக்கு 0 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், காஸ் 0 1. ஸோ அதனால் இந்த டேர்ம் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒர்க் டன் தேவை.
So if the test charge Q is moved from one point R1 to another point R2 in the electric field, there will be work done against the force. So W is equal to minus integral alpha R1 R2 QE DH. So இதிலிருந்து Q கான்ஸ்டாவில் எடுக்கிறோம் Q and then E ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ rho L divided by 2 pi epsilon H DH. ஸோ இதிலேருந்து கான்ஸ்டபிள் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் Q rho L divided by 2 pi epsilon integral of R1 R2 1 divided by H into DH. ஸோ W ஓட வேல்யூ பார்த்தோம்னா மைனஸ் Q rho L 2 pi epsilon. ஸோ இந்த டேர்மை எப்படி எழுதியிருக்கோம்னா ஸோ ln of R2 divided by R1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஒர்க் டன் பர் சார்ஜ் இஸ் பொட்டன்ஷியல் V is equal to W divided by Q. ஸோ நம்மகிட்ட டபிள்யூட வேல்யூ இருக்குது அண்ட் தென் ஸோ Q. ஸோ இந்த Qவுக்கும் இங்கே இருக்கிற Qவுக்கும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மைனஸ் ரோயல் டிவைட் பை 2 பை எப்சிலான் லேன் ஆஃப் R2 பை R1. ஸோ இந்த மைனஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரோயல் டிவைட் பை 2 பை எப்சிலான் இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் R1 டிவைட் பை R2ன்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆஃப் எலக்ட்ரிக் லைன் சார்ஜ். Thank you.